செல்வம் குவிந்திடும், மனக்குறைகள் எல்லாம் நொடியினில் பறந்திடும். கோடி சுவாமியை நினைத்தால் போதும், குடும்பத்தில் செல்வம் குவிந்திடும், மனக்குறைகள் எல்லாம் நொடியினில் பறந்திடும். கோடி சுவாமியை தாத்தா என்றே கொஞ்சிடும், மழலைகள் கூடிடும், என்றும் குறையாத இன்பம் கூடிடும். கோடி சுவாமியை நினைத்தால் போதும், குடும்பத்தில் செல்வம் குவிந்திடும், மனக்குறைகள் எல்லாம் நொடியினில் பறந்திடும். சுவாமியை நினைத்தால் போதும், குடும்பத்தில் செல்வம் குவிந்திடும், மனக்குறைகள் எல்லாம் நொடியினில் பறந்திடும். ஆயிரம் சமய கோடிகள் எல்லாம் அன்பினில் ஒன்றிடும் கோடீஸ்வரம் நிறை, அன்பின் சமயம் கோடீஸ்வரம். கோடி சுவாமியை நினைத்தால் போதும், குடும்பத்தில் செல்வம் குவிந்திடும், மனக்குறைகள் எல்லாம் நொடியினில் பறந்திடும். வணக்கம். நாங்கள் 1993 நாங்கள் இங்கே வந்துட்டு இருக்கிறோம்னு. என் பேர் வெள்ளக்கோயில் விஸ்வநாதன். நான் ஷூட்டிங் மகாலிங்கனுடைய அசிஸ்டண்ட்டு. இங்கே நிறைய படம் எடுக்கும்போது இருந்து நான் இங்கே ஆன்மீக இதில் வந்துட்டுருக்கேன். அவர் நல்ல இதாக இருப்பார். அப்போ மேல் மாடியில் தங்கியிருந்தார். அப்போ இங்கே நாங்கள் வெள்ளைத்தேவன்கிற படம் எடுக்கும்போது பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நிறையா சூரியவம்சம் இந்த இதெல்லாம் எடுக்கும்போது நிறைய இங்கேயே ஃபுல்லாக நாங்கள் சரத்குமாரோட மெயின் அசிஸ்டண்ட்டாக நான் இருந்தேன். அதனால் இங்கே நிறையா வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் அதே மாதிரி இளையராஜா சார் எங்களோட நல்லா நாங்கள் அவரோட நாங்கள் பயணித்து இங்கே சாப்பாடு இதெல்லாம் அவர் மூலியமாக தான் இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. இளையராஜா சார் ஒவ்வொரு அமாவாசைக்கு ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் வயிறு முதிர்வு காரணமாக ஏதாவது ஒரு சில அமாவாசைக்கு மட்டும் இங்கே தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாரு. அதனால் அவருடைய இதில் நாங்களும் அந்த பல கலைப்பயணத்தில் நாங்களும் தொடர்ந்து இங்கே எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை அன்னைக்கு நாங்கள் இங்கே பயணிச்சுட்டு இருக்கோம். தரிசனம் பண்ணி நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் பாத்தியப்பட்டுருக்கோம். அவர் வடநாட்டிலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஜமீன்தாரர் ஒரு தடவை பார்த்து இங்கேயே தங்க வச்சுருந்துருக்கிறாரு. அதிலிருந்து அவர் அப்படியே இதாகனால இங்கேயே இருக்க சொல்லிட்டார். அவருக்கு ரொம்ப ஒரு இதுங்கிறதுனால இங்கேயே இருந்து அப்படியே சீவசமாதானி ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கும் அவர் ஜமீன்தாரருடைய இதில் எல்லோரும் நல்லா ஒரு இந்த அக்கா நல்ல ஒரு இது வழி நடத்திட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். யார் இந்த நல்ல நேரம் நாகராஜ்? அது ஒரு பெரிய கேள்வி. நிறைய பேர் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எப்படி முன்னேறது அப்படின்னு பார்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் ஜாதகம். அவர்கிட்ட பார்க்க போனால் பிளட் குரூப் சொல்கிறாரு, பொண்ணோட பேர் சொல்கிறாரு, பையனோட பேர் சொல்கிறாரு. இது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்குறத விட இது ஒரு மகானினுடைய தீட்சை அப்படின்னு சொல்லலாம். மகானோட தீட்சைன்னா என்னென்னா, அருள்மிகு புரவிபாளையம் கோடிசுவாமிகளினுடைய அருளால் இந்த ஜோதிட துறையில் அன்னைக்கு சாமி சொன்னாங்க 1990
உலகம் பூரா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான அந்த மகானின் ஆசீர்வாதத்தால், அந்த அருள்மிகு ராகவேந்திரரினுடைய கருணையினால் இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம். ஒரு 2000 திருக்கோயில்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. பல தமிழக, உலக பிரபல தொலைக்காட்சிகளில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான கருத்துக்களை மக்கள் மனதில் தெளித்து அவர்கள் அன்பை பெற்ற இந்த நல்ல நேரம் நாகராஜ் ஒரு மாபெரும் சித்தர். பல திரைத்துறையில் வெற்றியாளர்களை ஆசீர்வதித்தவரும் பல அரசியல்வாதிகளை ஆசீர்வதித்தவருமான அருள்மிகு எனது குருநாதர் பொள்ளாச்சி புரவிபாளையம் கோடி சுவாமிகளின் பேரருளாற்றலால் இந்த வாக்கு கணிதர் திரு நல்ல நேரம் நாகராஜ் அப்படிங்கிற அந்த பேர் வந்துச்சு. நாகராஜுங்கிறது அம்மா அப்பா வச்ச பேர். அம்மா அப்பா ஒரு வாத்தியார். அவங்களுடைய அந்த புண்ணியமும் என்னுடைய குருநாதர் திரு கோடி சுவாமிகளுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய மானசீக குரு அருள்மிகு ராகவேந்திரர் என்னுடைய அருளாலும் இந்த மாதிரி எல்லாருக்கும் என்னால் நிறைய பேர் வீடு இல்லை, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை, நிறைய பேருக்கு படிப்பு வரல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சொன்ன விஷயங்கள் வெற்றி பயணமாக இருந்து இவ்வளோ பேருக்கு நம்மளால் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஒரு கேண்டிடேட்டாக இருக்க முடியுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அரசியல்வாதிகள், சினிமா துறையில் இருக்கிறவங்க, காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா நம்ம ஆஃபீஸில் இதுவரை ஒரு முக்கியமான விஷயம், இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய யாருக்கும் நம்ம ஃபீஸ் வாங்கினதில்லை. இப்போயும் அது ஒரு பெரிய விஷயம். மிலிட்ரியில் இருக்கிறவங்க அப்படின்னா நாட்டை காப்பாற்றும் பணியில் இருப்பவர்கள் யாருக்கும் அவங்களுக்கு இதுவரை நம்மளுடைய ஆஃபீஸில் ஃபீஸ் வாங்க மாட்டோம். அவங்க 5 ஜாதகம் பார்த்தாலும் சரி, 10 ஜாதகம் பார்த்தாலும் சரி. அது என்ன காரணம்னா, சின்ன வயசில் மிலிட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோம். நம்மளால் நாட்டை காப்பாற்ற முடியல. நாட்டை காப்பாற்றுறவங்களுக்காக நம்ம செய்கிற தொழிலில் ஒரு சிறு பங்கு அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிந்தனையெல்லாம் வந்தது வந்து ஒரு அருள், பேரருளாற்றல் அருள்மிகு கோடி சுவாமிகளோட அருளால் அப்படியே பயணம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி குறைஞ்சது சென்னை, மதுரை, கோவை, பெங்களூர், வெளிநாடுகள் எல்லா இடத்துலையும் பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிட துறையில் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு பெயராக இந்த நல்ல நேரம் நாகராஜ் வருவதற்கு காரணம் அருள்மிகு ஸ்ரீ புரவிபாளையம் கோடி சுவாமிகளின் ஆசீர்வாதத்தை தவிர நான் செய்த புண்ணியம் என்று மனதார சொல்லக்கூடிய அளவில் அந்த மகான் என்னை ஆசீர்வாதம் பண்ணார். சாமியை பார்த்தோம், முத போய் பார்க்கும்போது குலோப்ஜாம் ஊட்டி விட்டு அவர் சாப்பிட்டார். அவரோட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாப்பிட்டுட்டு கீழே துப்புவார். சித்தர்கள் கொடுத்து சாப்பிட்டா அது வந்து ஒரு பெரிய அற்புதமான அருமருந்து. நிறைய பேருக்கு உணவு சம்பந்தமான விஷயங்கள், நிறைய விஷயங்களில் அவர் சாதனைகள் பண்ணியிருக்கார். அந்த காலகட்டத்தில் அந்த ஜமீன் அவர்களுக்கு இடம் கொடுத்து அவரை அங்கேயே தங்க வச்சு நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போயும் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. இன்றும் அவர் வந்து சமாதி ஆகியிருந்தாலும் பக்தர்களுக்கும் நிறைய பேருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள், மன ரீதியான தொந்தரவுகள், பண ரீதியான தொந்தரவுகள் அத்தனையும் அந்த மகானை நினைத்து வணங்குபவர்களுக்கு பெரும் நன்மைகள் நடப்பதாக என்கிட்டயே அவன் சொல்கிறாங்க நிறைய பேர். ஒரே ஒரு சின்ன உதாரணம், நான் சாமியை நேரடியாக பார்த்துருக்கேன். பார்க்காத 2 பேர் அங்கே போய் ஒரு விஷயத்தை வேண்டியிருக்காங்க. அதை வேண்டி அது நடந்த உடனே அங்கே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் சொல்லி எப்படியோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அது எப்படியோ தேடி வந்து அந்த சம்பவம் கரெக்டாக நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அது என்கிட்ட சொன்ன விஷயம், சாமி இருக்காருன்னு. சமீபமாக கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்கிட்ட சொன்னார். நைட்டு 1 மணிக்கு வேறொரு வேலையாக போகும்போது சாமியை பார்த்ததா சொன்னார். அது மாதிரி நிறைய விஷயங்கள், மகான்கள் வந்து சித்தர்கள் வந்து எப்போ என்ன பண்ணுறாங்க யாருக்கு தெரியாது. அவங்கெல்லாம் உடலை மாற்றிக்குவாங்க. சோல் எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் அது வந்து நல்ல காலம் அப்படின்னு சொன்னது, எல்லாம் நல்ல காலம்னு சொன்னார். அந்த மகான் சொன்ன வார்த்தை எல்லாம் நல்ல காலம் என்பது நல்ல நேரம் என்று சொல்லப்பட்டது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நல்ல என் வாழ்வில் கிடைத்த பொன்னான நிமிடங்கள்னு சில பேரை கேட்பாங்க. ஏப்பா அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் உன்னோட லைஃப்பில் எது அப்படின்னு சொன்னால், அன்று என் தலை மீது கை வைத்து அந்த சுவாமிகிட்ட நான் வாங்கின ஆசீர்வாதத்தை பெருமையாகவும் பாக்கியமாகவும் நினைக்கிறேன். ஓம் ஸ்ரீ கோடீஸ்வராய நமஹ.
அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். மகான்களின் ஆசீர்வாதம், சாது தரிசனம், பாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகானை தரிசனம் செய்து, இன்று இந்த ஜோதிடத் துறையில் என்னால் முடிந்த நன்மைகளை செய்து கொண்டிருப்பதற்கு அவருடைய ஆசீர்வாதம் காரணம் என்று சொல்லி, இந்த நல்ல நேரம்ங்கிறது நம்ம ப்ரோக்ராம் நாகராஜன் போட்டிருந்தோம். நம்ம நல்ல நேரம்னு ப்ரோக்ராம் நிறைய நேரலைகள் பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப்பில் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். நிறைய ஆலயங்களை பற்றி பேசியிருக்கோம். அப்போ நல்ல நேரங்கிறது கூட சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அது அதுக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதம் சுவாமி கொடுத்தாங்க. இன்றும் என்றும் அவர் ஆசீர்வாதத்தில் மக்கள் பணியில் நல்ல நேரம் நாகராஜ். உங்களுடைய சந்தேகங்கள், ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள், ஆன்மீக சம்பந்தமான சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடலாம், கால் பண்ணலாம்.